Hi guys, good morning. Today going to be show new trick methods. Get ready to learn. Let's go. ஓகே காய்ஸ், மையத்திலிருந்து நடுப்புள்ளி, ஒரு வட்டத்தில் நடுப்புள்ளி மையம்னு சொல்லும். மையத்திலேருந்து கீறப்படுற கோடு அது வந்து ஆறுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ ஆறு மையத்தின் ஊடாக செல்கிற கோடுக்கு அதுக்கு பேர் விட்டம்னு சொல்லுவோம். ஆனால் விட்டம் எப்படின்னு சொன்னேன்டாக்கா, அந்த விட்டம் வந்து 2R அப்படின்னு சொல்லி போடப்படும். அடுத்தது வட்டத்தில் மையத்தை தாண்டி வேறு எங்கே சரி ஒரு கோடுன்னு கீர்னுன்னா அதுக்கு நான்ன்னு பேர். அப்போ அந்த நான் அப்படின்னு சொல்ல போகல அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுவோம். நானுக்கு கீழால் வார துண்டு நான் டொட் லைனில் போட்டிப்பேன், அது வில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ அதில் ஏதாச்சும் அந்த வில்லுக்கு சம்பந்தமான மையப்புள்ளியோடு மட்டும் கீர்னாக்கா வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம் அதை. அப்படி இல்லை நானுக்கு கீழே ஒரு துண்டுண்டாக்கா வட்டப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வட்டத்தில் அளவில் சுற்றளவுன்னு சொல்கிறத வந்து பருதி, அது பருதின்னு சொல்லலாம், சுற்றளவு சொல்லலாம். அடுத்தது ஒரு வட்டத்தை தொட்டு கொண்டு போனால் அதுக்கு பேர் தொடலி. வட்டத்தை உள்ளிலிருந்து நாங்கள் வெட்டிக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் அது வந்து வெட்டுத்துண்டு. அது நல்லா நினைவச்சு கொள்ளணும். நான் வந்து டொட் லைனில் போடுறதுக்கு பேர் வந்து வில். அப்போ வில் அப்படின்னு சொல்லி வாரதில் தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். வில்லில் வார கோணங்கள் என்ன மாதிரி. அப்போ அந்த கோணத்தில் வந்து பருதிக்கு தொட்டேன்னு சொன்னால் அது துணை கோணம் அப்படின்னு சொல்லி பேர் வரும். மையப்புள்ளியில் வார கோணம், அப்போ மையப்புள்ளியில் வார கோணம் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் தேற்றம் சொல்லி போடுறத நீங்கள் வந்து மைண்டில் போட்டுக்கொள்வாங்க. தேற்றம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரே வில் வளைந்த கோணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஒரு வட்டத்தில் நாங்கள் வில்லுன்னு சொல்லி அந்த டொட் லைன் போட்டுக்கிறேன் தானே, அந்த வில்லை வச்சு நாங்கள் படித்ததை விட நாங்கள் அதுக்குண்டான அடின்னு நினச்சிக்கொள்வோமே, அந்த ரெட் லைனில் காட்டுகிறேன். ஒரே அடியை வச்சு கீறப்படுற எந்த முக்கோணமாக இருந்தாலும் அந்த முக்கோணம் வந்து பருதியில் வர கோணங்கள் எல்லாமே ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்னொரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு 65 கொடுத்துட்டாங்க, இன்னொன்று 35 கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பாருங்கள் 65 இங்கேனிக்கு 65னா கட்டாயமாக அந்த மற்ற பக்கமாக 65. காரணம் என்னென்னு சொன்னால் இது ரெண்டுக்குமே ஒரே வில் ஒரே அடி. அப்போ அதே மாதிரி தான் மற்ற பக்கத்தில் நாங்கள் பார்த்தோன்னா இதில் 35னாக்கா அதே இந்த பக்கம் 35 வரும். அதே ரீசன் தான், ஒரே வில் ஒரே அடி. ஆகவே நாங்கள் இதை கணக்கில் வச்சு பார்த்தேன்னு சொன்னாக்கா நடுவில் இருக்கிற புள்ளியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு முக்கோணத்தில் பெரும்பாலும் 180 தெரியுமா இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு அது தெரிய வரும். அது நீங்கள் விட தெரிஞ்சேன்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்தது சும்மா தேற்றம் 2 எப்படின்னு சொன்னால், மையத்தில் உள்ள கோணங்களை பற்றி நாங்கள் சுற்றளவு எப்படி பார்க்குறது, சுற்றி வார அளவில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு வில் மையப்புள்ளியில் கீற எந்த ஒரு கோணமாக இருந்தாலும் பருதிக்கு வார கோணம் வந்து அதில் அரை மடங்கு, அதாவது பருதியிலிருந்து கீறப்படக்கூடிய கோணம் 2 மடங்கு அப்படின்னு சொன்னோம். உதாரணத்துக்கு 40ன்னு அதை கொடுத்துருந்தா அது 80. இப்போ இதே 80 வந்து மற்ற இன்னொரு பக்கம் கீறன்னு சொன்னால் மையத்துலேருந்து பருதிக்கு மட்டும் போயிருக்குது, அப்போ அது 40 தான் இருக்கும். அப்போ வடிவு எந்த இதுலேருந்து இல்லை, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே அரை வட்டத்தில் கோணம் எப்போதும் 90 பாகைன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு விட்டம்னு நாங்கள் சொல்லக்கூடிய மையத்தினூடாக போகக்கூடிய ஒரு புள்ளியை விட்டம்னு சொல்லும். இந்த விட்டத்தில் கீற எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் அது செங்கோணம் சொல்லி சொல்லும், 90 பாகைன்னு சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தேற்றத்தில் நாங்கள் படித்தோம் என்னது, பருதியில் வார கோணம் 2 மடங்கு மையப்புள்ளின்னு படித்தோம். அப்போ நடுவில் மையத்துலேருந்து கீறது 360, அதில் விட்டம் அதில் அரைவாசின்னு சொன்னால் 180. இப்போ எங்களுக்கு கணக்கு ரீதிப்படி இந்த 180 அரைவாசி தான் வந்து 90 சொல்லி எங்களுக்கு காட்டுது. ஸோ அதுக்குண்டான ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு ரெண்டையும் காட்டிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளணும். ஸோ இது கொஞ்சம் கிளியராக விளங்குது எங்களுக்கு. இப்போ இந்த விட்டம் எப்போவுமே வந்து செங்கோணம் முக்கோணமாக இருந்தேன்னு சொன்னோம். ஒரு பக்கம் 3 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் 4 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னாக்கா மீதி பக்கத்தை காண சொன்னேன்னா நீங்கள் அது வந்து பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்தது வட்ட சம்பந்தமான விஷயம். மேல் சுற்றல் ஒரு நாட்பக்கலுக்கு பருதின்னு சொல்லுவோம் நாங்கள். நாட்பக்கலுக்கு மேலால் சுற்றளவு சுற்றி வார ஒரு வட்டத்தை கீறி இருந்தால் இதுக்குள்ளே வார விதி எப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னேன்டா, குத்தெதிர் கோணங்கள் அதில் இப்போ 2 பக்கம் உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏபின்னு சொல்லிக்கிறது, இந்த ஏபின்னு சொல்கிற பக்கம் வந்து 180 பாகைன்னு வரும். அதே மற்ற பக்கத்தை நான் வந்து ஒரு பேரில் சொல்கிறேன்டா, இப்போ உதாரணத்துக்கு ஏல 70 போட்டு பி எவ்வளோன்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லணும், 180 அதை கழிச்சு எடுத்தாலுமோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த தேற்றம் 5வது தொடலி. தொடுப்புள்ளின்னு நான் பேர் போட்டிப்பேன், தொடலி. இந்த தொடலி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். ஒரு தொடலி
மையப்புள்ளியிலேருந்து கீற கோடு வந்து அது 90 குறியாக மாற்றிடும், செங்கோணமாக மாற்றிடும். இது நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இரு தொடலிகள் இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒரே புள்ளியிலேருந்து 2 பக்கமும் தொடலின்னு சொல்லி 2 பக்கம் சமன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருந்தா, அப்போ கட்டாயமாக நீங்கள் வந்து கோணம் உள்ளுக்கு வர கோணம் இருக்கு தெரியுமா, அது மையப்புள்ளிக்கு நீட்டேன்னு சொன்னால் 2 பக்கத்தை இருக்கூறிடும், சமமாக இருக்கூறிடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த கோணத்தில் பொறுமதியை உங்களுக்கு கொடுத்துக்கிறான்னு வைப்போமே 40ன்னு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லி பொறுமதி போட போகிறீங்க, இது 20 இது 20ன்னு சொல்லி பெருமதியாக குடிக்க போகிறீங்க. அப்போ எங்களுக்கு ஈஸியாக தெரியுது, ஒரு பக்கம் 5ன்னு கொடுத்துருந்தா மீதி பக்கத்தை உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், அதுவும் 5ன்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ தொடலி சம்பந்தமான சில விஷயங்கள் ஈஸியாக விலையும் கொள்ளணும். அடுத்தது ஒரு குத்தெதிர் கோணத்தை பற்றி பார்ப்போம். ஒரு வட்டத்துக்குள்ளே தொடலி அப்படின்ற சொல்லி கீறி அந்த தொடலியை தொட்டு போகிற ஒரு முக்கோணம் ஒன்று வந்தேன்னா அதில் வெளியால் வர எந்த பக்க கோணமாக இருந்தாலும் அதுக்கு உள்ளுக்கு வர குத்தெதிர் கோணத்துக்கு சமன். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த படத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு விளங்கும், நான் ரெட்டில் போட்டது ரெட்டுக்கு சமன், பர்பிளில் போட்டது பர்பிளுக்கு சமன் சொல்லி காட்டிருக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு வகையான தேற்றம் தான், இதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரு இரு சம வெட்டு, மையப்புள்ளியிலேருந்து கீற கோடு இரு சம வெட்டின்னு சொன்னால் அது 2 பக்கத்தையும் சமப்படுத்தும். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளும், மையத்திலேருந்து கீற கோடு 2 பக்கத்தையும் ஒரு 4 சொல்லக்கூடியதை சமப்படுத்தி விடும். சம நான்கள் 2 வந்திருந்தா ஒரே வட்டத்துக்குள்ளே 2 சம நான்கள் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஏபி சிடி அப்படின்னு சொல்லி 2மே சமன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அதில் கீறப்படுற எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் அந்த சமனுக்கு குத்தெதிராக வரக்கூடிய கோணங்கள் 2மே சமனாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு இன்னொரு புள்ளி ஒன்று கொடுக்குறேன், பீன்ற ஒரு புள்ளி ஒன்று போடுறேன், அதுக்கு ஒரு முக்கோணத்தை வரைகிறேன். அதே போல் அங்கனைக்கு சிடிக்கு ஒரு புள்ளி ஒன்று போடுறேன், கியூன்னு சொல்லி ஒரு போட்டு அதுக்கு ஒரு முக்கோணத்தை வரையன். அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா, அந்த கோணம் ஏபிபி கோணம் சொல்கிறது வந்து சிக்யூடி கோணத்துக்கு சமன் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது இரு வெட்டுத்துண்டு, ஒரு 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 புள்ளி ஒன்றை போட்டுட்டு அந்த புள்ளியிலேருந்து நான் ஒரு கீறப்படுற கோடு அது வந்து வெட்டுத்துண்டுன்னு சொல்கிறேன். அது வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்லி வரும், ஒரு வட்டத்தை வெட்டி கொண்டு போகுது. இப்போ அதுக்கு நான் புள்ளிகளில் பேர் போடுறேன், பிஏபின்னு சொல்லி ஒரு போடுறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சிடின்னு சொல்லி வட்டத்துக்குள்ளே வரக்கூடியதையும் போடுறேன். இப்போ இது எப்படி தொடர்பாக இருக்கும், இது என்ன மாதிரி தொடர்புன்னு சொன்னேன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. பிஏஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பிஏ வந்து பிபி அதாவது பெரிய நீல துண்டு அப்படி வெட்டணும்னு சொன்னாக்கா மற்ற பக்கத்தில் அதே மாதிரி சமப்படுத்தி வரும். அதே போல் ஒரு பக்கத்தை நீட்டமாக இன்னொரு பக்கம் கட்டையாக கொடுத்துருந்தா கட்டாயமாக அந்த கட்டையாக வர பகுதி இருக்குது தெரியுமா, அதில் வர்க்கமாக வரும். பிஏ இன்ட்டு பிபி சமன் பிசியின் வர்க்கம். இது தொடலி வெட்டு துண்டு தேற்றம் சொல்லி அதில் வரும், தொடலியின் தேற்றமான சம்மந்தமானதில் வரும் இது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ பி ஆனது பியிலேருந்து கீறப்படும் வெட்டு துண்டு மையப்புள்ளியை தொட்டு கொண்டு போகுது. இப்போ எங்கிட்டுக்கு ஏபின்னு சொல்லி குறித்த கோடு வந்து விட்டம், ஆனால் அது மையப்புள்ளியை தொட்டு போன சுட்டி மையத்துலேருந்து கீறப்படுற அந்த 2 பக்கமும் நான் 6ன்னு சொல்லி அது குறித்து போடலாம். அதே போல் பியிலேருந்து தொடலி மாதிரி ஒரு சிக்கு போடுறேன். இப்போ நான் ஒரு அளவு கொடுத்துக்கிறேன், பிஏ சொல்கிறேன் வந்து 3 சென்டிமீட்டர், பிசி சொல்கிறேன் 4 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நினச்சி கொள்ளணும், இது உள்ளுக்கு 2 ஆறு இருக்குது. அப்போ விட்டத்துக்குள்ளே 2 ஆறு இருக்குது. இப்போ அவங்க கேட்குறாங்க கேள்வி, ஆரையின் பொறுமதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் போடணும். இப்போ இந்த ஏபி சொல்கிறது 2 ஆர், அப்போ பிபி சொல்கிற யார், பிபி சொல்கிற 3 சக 2 ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வரும். அப்போ தேற்றம் என்ன சொல்லுதுண்டாக்கா, நாங்கள் தேற்றம் படித்தோமே தொடலி தேற்றம், பிஏ இன்ட்டு பிபி சமன் பிசியின் வர்க்கத்தை போட்டு நீங்கள் செஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் அட்டவணையை பார்த்தேன்னு சொன்னால் அதில் தரவுகள் எல்லாத்தையும் போட்டேன்னு சொன்னால் ஆர் சொல்கிறது வந்து 7 கீழே 6 வரும். உங்களுக்கு இன்னும் அது சரியாக கிளியர் இல்லைன்னு பட்டுச்சுன்னா ஓகே, நாங்கள் இப்படி பார்ப்போம். ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுப்போம், வட்டத்தை அப்படியே நாங்கள் வட்டத்தை இல்லாமல் ஒரு செங்கோண முக்கோணமாக நினச்சி நாங்கள் இதை செஞ்சு பார்ப்போம். இப்படி செஞ்சேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பைதகரஸ் தேற்றம் வருது. அப்போ 4 அதாவது 3 சக 6 வர்க்கம், அதாவது அதுதான் செம்பக்கம் சமன் 4 வர்க்கம் சக 6 வர்க்கம் அப்படின்னு சொல்லி அந்த பைதகரஸ் தேற்றத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் அதுக்குண்டான விதி எல்லாத்தையும் நாங்கள் சுருக்கி வந்தேன்னா கட்டாயமாக இந்த 6 பொறுமதி எப்படி வரும் சொன்னால் அதே 7 கீழ் 6 அதே தான் ஆன்சர் வருது. ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் அடுத்த தேட்டரை பற்றி பார்ப்போம். ஒரு வட்டத்தின் குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போகுது. குறுக்கு வெட்டு கோடு போனேன்னு சொன்னாக்கா இதில் 2 கோடுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு காட்டுறேன்டா. இப்போ ஏ இன்ட்டு பி ஏபி
சமன் சி இன்ட்டு டி சி. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமன். இது நாங்கள் இதுவும் விலையும் கொள்ளணும். ஒரு வட்டத்தில் 2 குறுக்கு வெட்டுக்கு போனால் என்ன மாதிரி காதுன்னு சொல்லி. சரி, இப்போ வட்டத்துக்குள்ளே ஒரு நாற்பக்கலை கீறி இப்படி குறுக்கு வெட்டெல்லாம் போட்டேன்னு சொன்னால் இதுக்குண்டான மெத்தடில் எப்படி ஒரு பக்கம் கோணம் 55ன்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கோணம் 45 கொடுத்துட்டு மீதி எல்லோ கலரில் காட்டிற கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட கேள்வியாக. இப்போ நீங்கள் ஒரு வில் நான் வளைந்த கோணங்களோட சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கீழே ஒரு அடின்னு சொல்கிறது நான் வில்லுன்னு சொன்னேன், அது 55 தான், இது 55. ஆகவே உங்களுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஒரு வட்டத்தில் நாற்பக்கலுக்கு குத்தெதிர் கோணங்கள் 180 பாகைக்கு சமன். அப்போ ஒரு பக்கம் 100ன்னு கொடுத்தீங்கன்னா மீதி பக்கம் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் அது ஒரு 80. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வார கணக்குகளோட விஷயங்களை நாங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளணும். குத்தெதிர் கோணங்கள் அதாவது ரெண்டுமே 180க்கு எப்படி வாருன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. இன்ஷால்லா சந்திப்போம்.